ஹாய். ஃப்ரைடே மார்னிங் கிச்சனுக்குள்ளே வரவே 8:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் வெஷல் வாஷிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வரக்கே டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பிளான் பண்ண மெனுவில் எந்த சேஞ்சும் இல்லை. பச்சை பயிரும் சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதவே செய்ய ஆரம்பித்தாச்சு. சப்பாத்திக்கு பச்சை பயிறு காம்பினேஷனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் இது வந்துட்டு நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த காம்பினேஷன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா இன்றைக்கி லேட் ஆனதுக்கு தகுந்த மாதிரி இதுகளும் சதி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த பச்சை பயிறு வேகவே மாட்டேன்ருச்சு. ஒரு 10, 12 விசில் விட்டதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த ஹங் கர்ட் வந்துட்டு நான் சாலட்டில் ஆட் பண்ணுறதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா வாட்டரும் வெளியில் வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா முறுக்கின மாதிரியே எடுத்து ஃப்ரீசரில் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஓவர் நைட் வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் சாலட்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.